அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் பொன்னும் அரசனும் கூடி வரப்போகுது. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் பிறக்கப் போகிறது. காரணம், 3 கிரகத்தினுடைய சேர்க்கை உச்சமடையக்கூடிய புதனால் இது நிகழப்போகிறது, கிடைக்கப் போகிறது. அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவாக ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர்ற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, திரு ஆதிரை என்றால் ராகு பகவானுக்குரிய நட்சத்திரம். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியது ராகு. இந்த 2024 அந்த ராகு எங்கே இருக்கிறார்னா, உங்களுடைய மிதுனத்திற்கு 10ஆம் வீட்டில் இருக்கிறார். அந்த 10ஆம் வீட்டில் அந்த ராகுவுக்கு எதிர்ப்புறமாக கேது கன்னியில் அமர்ந்திருக்கிறார். புரட்டாசி மாதத்தில் சூரியன் அந்த கேதுவோடு இணைகிறார். செப்டம்பர் 19 பிறகு புதன் அங்கே போய் சேர்கிறார். புதனுடைய சொந்த வீடு கன்னி ராசி. கன்னியில் போகும்போது புதன் உச்சமடைவார். 9 நவகிரகத்தில் எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய வீட்டில் உச்சமடையாது, புதனை தவிர. ஸோ புதன் மட்டும்தான் தான் வீட்டிலேயே உச்சமடைவார். அது கன்னி ராசியில். உங்களுடைய மிதுன ராசிக்கும் அதிபதி புதன் பகவான் தான். அப்போது காலமும் கிரகமும் தெய்வமும் சாதகமாக இருக்கப் போகிறது உங்களுக்கு. அதன்படி முதல்ல நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, சூரியனோடு கேது இணைவு. அப்போது படிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தில், அதாவது ஒரு அரசாங்க தேர்வு எழுதியிருப்பீங்க வேலைக்காக, அதில் படித்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க. அதில் 1 மார்க் 2 மார்க்கில் போயிருக்கும். ஆனால் அந்த மாதிரியான ஒரு மாற்றம் இப்போ நிகழப்போது. உங்களுக்கு கோட்டை விட்ட அந்த மார்க் குறைபாடை இப்போ சரி பண்ணிடுவீங்க. ஸோ அரசாங்க தேர்வுக்கு எடுக்கின்ற முயற்சியில் வெற்றி நிச்சயம் உண்டு. படிப்பு விஷயம் கண்டிப்பாக, காசுக்காக கல்வி தடையா அப்படின்னா அந்த பிரச்சனை நீங்கிடும். கடனுதவி, எஜுகேஷன் லோன் சம்மந்தமான விஷயம் கிடைக்கும். படிப்பு விஷயத்தில் வைத்து அரியரை சரி பண்ணி பட்டம் பெயர் புகழ் வாங்கிடுவீங்க. நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் சொந்த தொழிலுக்காகவோ அல்லது வேலைக்காகவோ புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறீங்க இல்லையா, அந்த கற்றுக்கிட்ட விஷயம் இப்போ உங்களுக்கு கை கொடுக்கும். அந்த கற்றுக்கொண்ட விஷயத்தால் சொந்தமாக தொழிலோ வேலையில் முன்னேற்றமும் கிடைக்கும். இதற்கு அடுத்தபடியாக அரசாங்க உதவி, அதான் பொன்னும் அரசனும் என்றேன். அந்த அரசாங்க சம்பந்தப்பட்ட உதவிகள் நிச்சயம் கிடைக்கும். கல்வி விஷயத்தில், வீடு வாகன விஷயத்தில், வண்டி வாகன விஷயத்தில், சொத்து விஷயத்தில் கண்டிப்பாக அரசாங்கத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு. இதற்கு அடுத்தபடியாக தாய் மற்றும் தாய் வழி உறவுகள் மூலமாக நன்மை நடக்கும். புதன் உச்சமாக இருக்கிறார், கூட கேது இணைஞ்சிருக்கிறார். வெளிநாடு யோகங்கள், மருத்துவத்துறை சம்பந்தமான யோகங்கள் மற்றும் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய சர்ப்பதோஷம், ராகிய தோஷங்கள் நிவர்த்தி அடையும் தருணத்தில், இந்த ராகிய தோஷத்தால் ஏற்பட்ட திருமண தடை நீங்கக்கூடிய காலம் இந்த ஒரு காலகட்டம். அதனால் கிரகங்களே உங்களுக்கு சாதமாக இருக்க போகுது. 2வது, இது ராகுக்கு 7ஆம் வீட்டில் நடக்குது. அப்போது கர்மம் என்பது முடியும் தருணம், கடமை என்பது முடியும் தருணம். உங்களுடைய பிள்ளைகளுக்கோ உங்கள் வாழ்க்கை துணைக்கோ செய்ய வேண்டிய ஒரு நல்ல ஒரு சுபகாரியத்தை கடமை செஞ்சு முடித்து உங்களுடைய சுமையை கீழே இறக்கி வைப்பீர்கள். மேலும் சுக்கிரன் உங்களுடைய மிதுனத்திற்கு 5ஆம் வீடான துலாமில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஸோ இந்த தருணத்தில் அவர் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது காதலையும் கல்யாணத்தையும் கைகூட வைக்கும். மேலும் 12இல் இருக்கக்கூடிய குரு, விரய குருவாக இருந்தாலும் வக்ர குருவாக இருக்கிற அந்த வக்ர குருவுடைய பார்வை இந்த 3 கிரகத்துக்கு கிடைக்கிது. அப்போ ஏற்கனவே ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணியிருப்பீங்க. அப்படிப்பட்ட அந்த முதலீடு பண்ண விஷயத்துலேருந்து வருமானம் வர ஆரம்பிக்கும். அதுவும் பொன்னவன் என்று சொல்லக்கூடிய குருவானுடைய பார்வை இந்த 4ஆம் வீட்டுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக பூப்படைவது, சமய சடங்குகள், கிரகப்பிரவேசம் செய்கிறது, வீட்டில் வண்டி வாகனம் புதுசாக வாங்கிறது மற்றும் கௌரவம் கிடைப்பது, புதிய பதவி கிடைப்பது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதேபோல் பெண் பிள்ளைகளுக்கு, திருவாதிரையில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு காலகட்டம். திருப்பங்கள் ஏற்படும். பிரிந்த உறவுகளை ஒன்று சேரும், கவலைப்படாதீங்க. மேலும் மிக முக்கியமாக சேர்க்கை, பொருட்கள் சேர்க்கை, ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப உண்டு. மேலும் கான்ட்ராக்டு, ஒப்பந்தம், அக்ரிமெண்ட்டு போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நன்மைகள் அடுக்கடுக்காக நடக்கப் போகுது. இந்த ஒரு நேரத்தில் திருவாதிரை பிறந்த நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான், கண்டிப்பாக அந்த கேது பகவானுடைய வழிபாடு தவறாமல் பண்ணணும். செவ்வாய்க்கிழமை அன்று விநாயகரை வணங்குவது, கேது பகவானுடைய வழிபாடுகளை பண்ணுவது, அது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கேது பகவானுக்கு பால் அபிஷேகம் போன்ற விஷயங்கள் பண்ணுவது மற்றும் சர்ப
அதாவது பாம்பு புற்றோடு இருக்கக்கூடிய அம்மன் தெய்வங்களுடைய வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ராகு உங்களுக்கு தொழிலையும் வேலையும் விரிவுபடுத்தி கொடுப்பார். அதற்குண்டான அடிப்படை கல்வியையும் கலையையும் உங்களுக்கு சூரியன் கேது உச்ச புதன் கொடுப்பார். உங்கள் ராசிநாதனே புதனை உச்சமடைகிறதுனால உடல் தெம்படையும், உடல் அந்த நோய் பிரச்சனை தீரும், மன ரீதியான குழப்பங்கள் தீர்ந்துவிடும். தெளிவான ஒரு வாழ்க்கை, தெளிவான ஒரு பாதை பிறக்கும் நிச்சயமான முறையில். வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க, மிஸ் பண்ணிட வேண்டாம். இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.